ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் பிரியா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேக்கிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அந்த பேக்கிங் வீடியோவை பற்றி சொல்கிறதுக்கு முந்தி இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மறக்காமல் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. பிகாஸ் பாப்பா தூங்கிட்டு இருக்கா. நான் வந்து இன்னொரு ரூமில் இருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து வீடியோவில் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால தான் நான் வந்து கொஞ்சம் திருப்ப வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிரான பகுதிக்கு போகிறோம். ஸோ குளிரான பகுதினால நம்ம வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா வின்டருக்கு தேவையான மாதிரி ஸ்வெட்டர், டிஷர்ட்ஸ், அப்புறம் ஜீனு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். இதுவே சம்மருங்கும்போது நம்ம ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போவோம். காட்டன் சுடிதார், காட்டன்லாம் அது நிறைய நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியும். பட் இதில் அப்படி கிடையாது. ஸோ ரொம்பவே நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து எப்படிலாம் பேக் பண்ணேன் அண்ட் எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மொத்தம் ஒரு 9 டேஸ் கிட்ட, ஓகேவா, கிட்டத்தட்ட 9 டேஸ் கிட்ட நாங்கள் போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் பேக் பண்ணிவிட்டு ஃபைனல் டேயில் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து வெனஸ்டே, இந்த வெனஸ்டேயில் உட்காந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? பிகாஸ் ஃப்ரைடே வந்து எனக்கு கிளம்பணும். நான் முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு. அண்ட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் தான் போகிறோம். ஸோ டொமஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜ் 7 kg அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் லக்கேஜ் வந்து 15 கிலோ. ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 7 டிஷர்ட்ஸ், ஓகேவா, ஸ்வெட்டர் டிஷர்ட்ஸ் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 7 டிஷர்ட்ஸையும் நம்ம எப்படி மடிக்கணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக மடிக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து இங்கே பேக்கிங் கிளப் வாங்கி வச்சுக்கோங்க, இந்த பேக்கிங் க்யூப்ஸ். ஓகே, ஸோ இது வந்து செட் ஆஃப் 7 கிடைக்கும். ஸோ மொதல் 3ல நல்லா பெருசாக இருக்கும். எக்ஸ்ட்ரா லார்ஜ், மீடியம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு தனியாக இருக்கும். அப்புறம் வந்து லாண்ட்ரி தனியாக இருக்கும். ப்ளஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி செட் ஆஃப் 7 வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே வந்து ஒரு 2 வச்சுருந்தேன். இப்போ ஒரு 2 வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டிருந்தேன். பிகாஸ் நல்லாவே நம்மளால் வைக்க முடியும். நானும் என் பாப்பாவுக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து பேக்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்னோடய பேக்கிங் இதுதான் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? நான் இந்த மாதிரி நல்லா குட்டியாக வச்சு என்னோடய ஃபஸ்ட்டு அதான் சொன்னேன்ல, எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 ஸ்வெட்டர் டிஷர்ட்ஸ் வந்து நான் வச்சேன். அது வந்து உண்மையிலேயே ஒரு இதுதான். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற சூட்கேஸ் பார்த்திங்கன்னா அப்பர் கேஸில் வந்து சாஃப்ட்டும் இருக்குது, ஹார்டும் இருக்குது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது ஹார்ட் லார்ஜு. ஸோ என்னோடய கெப்பாசிட்டி இது பார்த்திங்கன்னா 158 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். என்னுடைய இது அந்தங்க சூட்கேஸோட இது இருக்கணும். என்னோடய சூட்கேஸ் வந்து 155 சம்திங் இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். பட் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? நான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் பார்த்திங்களா, அதனால செகண்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து மேரேஜ் முடிஞ்சு ஒரு 3-4 மந்த்ஸில் ஜஸ்ட்டு எங்கள் நேட்டிவ்க்கு வந்தேன், அவ்வளோதான். ஸோ இப்போ செகண்ட் டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேக்கிங் க்யூப், ஓகே, டியூப் இல்லை க்யூப், அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜீன்ஸ் எல்லாமே வைக்கேன். ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1 டே பிஃபோர் போகிற காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஷாப்பிங்காகவே மெயினாக போகிறோம். அதனால் நான் ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 2 ஜீன்ஸ் கிட்ட தான் வச்சேன். அப்புறம் வந்து ட்ரெர்மல் வியர், அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அங்கே கூல்னஸ்க்காக, ஓகேவா, கூலை வந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு வார்மாக வச்சுக்கிறதுக்காக இது ஒன்று போட்டிருந்தேன். நான் அங்கே போய் பார்த்தா தான் எப்படி நம்ம சம்பவம் தெரியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஷூ வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பூஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷூ மாதிரி தான் போட்டு போகணும். ஏன்னா நம்ம குளிர் தாங்கணும்ல, அதனால். ஸோ நான் இந்த ஒரு ஷூ தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க தான் சென்ட் பண்ணி விட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த ட்ராவலுக்கு இதான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி வைக்க முடிஞ்சிச்சு. அண்ட் நிறையா ஷாப்பிங்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ இந்த இதில் வந்து நான் ஒரு 1 இயர் பிஃபோராகவே நாங்கள் பிளான் போட்டோம். ஃபைனலி இன்றைக்கி தான் இது வந்து நடந்திருக்கு. ஓகேவா? அங்கே ட்ரிப்பு நாங்கள் போகிறதுக்கு. ஸோ இதில் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு முந்தி பார்த்திங்கன்னா நிறையா பிளான் போட்டு ஒரு 10-15 வாட்டி 15
வாட்டி யோசித்து தான் ஃபைனலி நான் வந்து பேக் பண்ணுறேன். அண்ட் பேக்கிங்க்கு முந்தி நிறைய போயிட்டேன். யாரெல்லாம் ட்ரிப் போயிருக்காங்களோ, இந்த மாதிரி குளிரான இடத்துக்கு போயிருக்காங்களோ அவங்கக்கிட்டலாம் கேட்டு தான் நான் வந்து பேக்கிங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதில் முக்கியமாக 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து சங்கீதா அக்கா. அவங்க எப்போவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. நிறைய ஷாப்பும் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யூனிஷா இருக்கால, அவளோட தங்கச்சி. அவள் வந்து காஷ்மீர் போயிருந்தா. ஸோ அவகிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன். அவள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்தாள். அந்த டைம்லேயும் நைட்டெலாம் நான் அவள்கிட்ட கேட்பேன். பட் அவள் பொறுமையாக எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தா. இப்படி வாங்குங்க, அது வாங்குங்க, இது வாங்குங்கன்னு. ஸோ அவள் சொன்ன கான்ஃபிடென்ட்டில் தான் நான் இப்போ பேக்கிங்கே பண்ணிடுறேன். ஓகேவா? அவள் சொல்லிட்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய இதை ஆல்மோஸ்ட் பேக் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பேக் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நைட் வியர் பேக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீனோடையே படுக்க முடியாது பார்த்திங்களா. இப்போ வந்து 5 ஜீன்ஸ் நான் எடுத்து வைக்கேன்னா அதை 10 டேஸ் நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுருப்பேன். ஒரு நாளைக்கு 2 டேஸ்க்கு 1 அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் பேண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பலசோவில் ரியான் மெட்டீரியல். ஓகேவா? போட்டால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 பேண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 பேண்ட்ஸே பார்த்திங்கன்னா நான் வந்து நைட் டைம் வந்து இங்கே ஸ்வெட்டர் டிஷர்ட் கூட இந்த பேண்ட் போட்டுக்கிட்டு படுத்துக்கலாம். அது போக 2 செட் ஆஃப் நைட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த செட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டுக்காக தான். ஏன்னா நம்ம அதையோடய ஃபுல் டைம் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குளிராக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்வெட்டரில் போட்டு படுத்துடலாம். சப்போஸ் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி என்ன சொன்னான்னா, ரூம் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்க்கா, லைட்டுங்க வார்மாக இருக்கும் அப்படின்னா. ஸோ அதுக்கு நமக்கு ஃபுல் செட்டை போட்டு படுத்தா கம்ஃபர்ட்டாக இருக்குமான்னு தெரியல. அதனால் எக்ஸ்ட்ரா நைட்டீஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே ட்ரிப்புக்கு யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான், என் பாப்பா, ஹஸ்பண்ட், என்னோடய பெரிய தம்பி எல்லாம் போகிறோம். அண்டு இது எதுக்காக பார்த்திங்கன்னா, எங்களோட கல்யாண நாளுக்காக தான் நாங்கள் போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ஒரு பயமாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோத்துக்கு அப்புறம் நான் வந்து மேபி ட்ரிப் போயிட்டு வந்து தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இப்படி சூப்பராக பேக் பண்ணியாச்சு. ஸோ பேக் பண்ணுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப டிஃபிகல்ட். அதை விட டிஃபிகல்ட் பேக் பண்ணி நம்ம ட்ரிப் போயிட்டு வந்து அதை வந்து துணி எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி அதை அந்தந்த இடத்துல வைக்கிறது இருக்குது பார்த்திங்களா, அது இதை விட டிஃபிகல்ட்டு. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பேக்கிங் கூட ஓகே, நம்ம ட்ரிப் போகிறோன்னு ஜாலியாக பண்ணிடலாம். இப்போ காருங்கும் போது நம்ம எவ்வளோ நாள் எடுத்து வைக்கலாம். பட் இந்த மாதிரினா நம்மளால் ரொம்ப எடுத்து வைக்க முடியாது. ஃப்ளைட்லலாம் ஒரு இது கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 2 days பிஃபோர் எடுத்தது. ஓகேவா? இந்த வீடியோ. ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் எல்லோ கலர் பேக்கில் பார்த்திங்கன்னா என்னோட பீரியட்ஸ் பேண்ட்டி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் சில டைம் நடக்கும் பார்த்திங்களா, கடவுளுக்கே பிடிக்காம. அதுக்காக எல்லாமே சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு, இன்னும் என்ன மேக்கப் ப்ராடக்ட் மட்டும் நான் வந்து அன்றைக்கி எடுத்து வைக்கல. பிகாஸ் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தெலாம் வரணும், அதனால் நான் வந்து எடுத்து வைக்காமல் இருந்தேன். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா என்னோடய இது ஆல்மோஸ்ட் பேக் பண்ணியாச்சு. அதுலேயுமே ஒரு 2 எப்படி சொல்கிறது, இது ஃபஸ்ட்டு வாங்கின இந்த பேக்கிங் க்யூப். ஓகே. ஸோ இங்கே க்யூப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வாங்கினதால கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிருந்தேன். அதை தான் இங்கே வீடியோ காமிச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி நான் வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அப்பர் கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹார்ட் எதுவும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்பாங்களே. ஸோ பட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதோட டீட்டெயில் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ஃப்ளைட்டில் போகும்போது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னோட இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து என்னோடய பாப்பாவோடதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூலில் இருக்கிற டைமில் எடுத்தது. அதனால தான் என்னால் வந்து நல்ல பெட்டில் உட்காந்துலாம் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவளோட
பாடி வாஷ் எல்லாமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் யோசித்தது என்னென்னா, வேண்டாம் நம்ம இந்த மாதிரி வைக்க வேணாம். பிகாஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா லீக் ஆகும். ஏன்னா நம்ம வந்து செக்கிங் லக்கேஜில் வைக்கோம் ஃப்ளைட்டில். ஸோ அது சம்டைம்ஸ் லீக் ஆகும். எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு எல்லாமே சேர்த்து ஒரு பவுச் மாதிரி வாங்கிட்டேன். ஸோ அந்த பவுச்சை வந்து நான் லாஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதில் பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் இங்கே கவரில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாப்பாவோட டைப்பர் போடுறதுக்குள்ள கவர் தான் வச்சுருந்தேன். அதை வந்து சரி ஓகே நம்ம ஃப்ரண்ட்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ பாப்பாவுக்கு நான் யூஸ் பண்ணுறது அமெரிக்கன் டூரிஸ்ட்டு சாஃப்ட் இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். அவள் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து 143 அந்த வெயிட் வரைக்கும் தாங்கும். ஓகேவா? ஸோ அவளுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வச்சேன். ஸோ இவளுக்கு நான் எப்படிலாம் பேக் பண்ணியிருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து ஒரு 4-5 நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 2 வாட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவளோட லோஷன்ஸ், ஏன்னா இந்த நம்ம வின்டர் ஏரியா பார்த்திங்களா, ஸோ ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு. அப்புறம் அவளோட பவுடர் அந்த மாதிரிலாம் வாங்கி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட் மேடம் யூஸ் பண்ணுவாங்களாம் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட இதில் தான் ஒரு கண்ணாக இருக்கும். அப்புறம் டவல் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் போடுவாங்கள்ல. ஸோ எனக்கு குளிர் பகுதி, ஸோ அதெல்லாம் அவங்க ஆச்சி மாதிரிலாம் வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் இந்த ட்ரிப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து இவளுக்கு வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அப்போயுமே ஃபஸ்ட்டே ஓரளவுக்கு பேக் பண்ணிட்டேன். பட் 2-3 ஜீன் மட்டும் வர வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. 2-3 ஜீன் மட்டும் இந்த அக்கா அனுப்பி விட்டாங்க, என்னோடய சிஸ்டர் சொன்னால அவங்க. ஸோ அதனால அது மட்டும் வச்சேன். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிக்கிறது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே செட்டாக இருக்கும். ஸோ ஒரு 8 செட்டு அதுவுமே மட்டுமே எடுத்து வச்சுருந்தேன். அது போக கொஞ்சம் ஜீன்ஸு, அப்புறம் கொஞ்சம் டாப்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்து. இவளுக்கு இதை போட்டு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப சாஃப்டாக க்யூட்டாக இருந்து அவள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாட் ஷுர் அவள் என்ஜாய் பண்ணுவாளான்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. பட் சொல்கிறேன், ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவளுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் சொன்னேன்ல, க்ளவுஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஷூ வாங்கணும், வின்டர் ஷூ மாதிரி. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பை வச்சுருக்கேன். ஸோ நம்ம நான் சொன்னேன்ல செட் ஆஃப் 7 வரும்னு, அதில் உள்ளதில் அவளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர்லாம் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அவளோட ஐட்டங்கள்லாம் ஆல்மோஸ்ட் 90% அப்போவுமே முடிச்சாச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அவளோட இதெல்லாம். நான் ஃபஸ்ட்டு பாப்பாவோட தான் முடித்தேன். பட் இன்றைக்கி வெனஸ்டே இன்னமும் நான் வந்து பேக்கிங் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக முடிக்கல. பிகாஸ் நான் வந்து ஒரு 2 டேஸ் சென்னையில் இருப்போம். ஸோ அந்த சென்னையில் இருக்கும்போது என்னென்ன நமக்கு தேவை அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து யோசித்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ அதெல்லாமே நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வெயிட் எல்லாமே செக் பண்ணேன். ஸோ வெயிட்டை செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, போட் ஃபிட் அப்படின்னு ஒரு பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஜிம் இது எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவளோட வெயிட் செக் பண்ணும்போது 9 இருந்துச்சா 10 இருந்துச்சு சம்டைம்ஸ். இப்போ வந்து இவளோடது வந்து 12.40 இருக்குது. அவளோட மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே வச்சதும். ஸோ இதில் கிளியராக தெரியுதான்னு தெரில. ஸோ அதுதான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹேண்டியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரிட்டன் வரும்போதும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் பார்த்திங்களா. ஸோ நம்ம வந்து இதை கொண்டு போகலாம். ஸோ இதாக இருக்கும். ஸோ பாப்பாவோட இதுவும் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 டே 2 டேஸ் வந்து கொஞ்சம் அந்த அக்கா அனுப்பி விட்றேன்னு சொன்னது அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆன மாதிரி இருந்து. பட் ஃபைனலி நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் வாஷபிள் பேக் வந்து பவுச் மாதிரி வாங்கியிருந்தேன். 3 செட் ஆஃப் 3 வரும். இது வந்து வாஷபிள் பேக் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, லீக் ஆகாது வெளியில். ஸோ இதுக்குள்ளேயே லீக் ஆகும், நம்ம ட்ரெஸ்ஸில் எதுவுமே ஸ்பாயில் ஆகிடாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து டாய்லெட்ரி ஐட்டம் வச்சுருந்தேன். அதில் வந்து ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பாப்பாக்குள்ளே பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி வாஷ் வச்சுருக்கேன். ஸோ இது 2-in-1, ஹெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மாமா எர்த்லேருந்து. ஸோ ட்ராவலிங் இது வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் இதாகாது பார்த்திங்களா, அதனால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வாஷ் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு டவ் கண்டிஷ்னர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வச்சுருக்கேன். பாப்பாவோட இதுவுமே நான் வந்து சிப்லாக் போட்டு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா லீக் ஆச்சுன்னா கூட சிப்லாக்லேயே லீக் ஆகும் அப்படி சொல்லிட்டு. அண்ட் அடுத்த சிப்லாக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய சோப்ஸ், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சோப்ஸ், அப்புறம் வந்து கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு அண்டு ஹேண்ட் வாஷ்,
அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு வந்து பேக்கெட்டாக வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 15 பேக்கெட் கிட்ட இருக்கும். ஸோ நம்ம தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இது வந்து ஒரு பவுச்சா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பவுச்சு, அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து 3 பெட்டியுமே ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ எனக்கு பாப்பாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜுக்கு இது சிட் அண்ட் கோ பேபி பட்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து. ஸோ இது வந்து பெரிய இது ஓகேவா, மொத்தம் 3 வரும்ல, இதுதான் பிக் ஒன். இதில் வந்து நான் மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ வெட் வைப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேங்கிள் ஓகேவா, அங்கே குட்டி குட்டியாக போடுவோம்ல ஜீன்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு குட்டி பாக்ஸில் வந்து கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கிளிப்பு, அப்புறம் குட்டி கம்மல், இயரிங்ஸ், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் பேண்டு, பாப்பாவுக்கும் குட்டி ஒரே ஒரு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா மெயினாக நிறையா எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே குட்டி குட்டியாக ட்ராவல் பாட்டில் மாதிரி வரும்ல, அந்த மாதிரியே இது பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பேக் கலர் பவுச்சில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய லிப்ஸ்டிக்கு, லிப் பாம், அப்புறம் லிப் லைனர், அப்புறம் வந்து நெத்தியில் வைக்கிற பொட்டு, அதெல்லாமே வச்சுருக்கேன். லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப எடுத்துகிட்டு போகல, ஜஸ்ட்டு 2 ஷேடு தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன்னா நம்ம அங்கே போய் லிப்ஸ்டிக்லாம் போடக்கூட டைம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ லிப் பாம் மட்டும் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீனு, அப்புறம் ப்ரெஷ்ஷு, அப்புறம் பெர்ஃப்யூமு, பவுடரு, அப்புறம் வந்து சீரம், அதெல்லாமே குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இனி சென்னை ட்ரிப்புக்குள்ளதெல்லாம் நான் பேக் பண்ணணும். பாப்பா மெடிசனும் பக்காவாக பேக் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து செக்கிங் பேக் வந்து பேக் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ ஹஸ்பண்டோடது மட்டும் தான் இனி ஃபைனலாக பேக் பண்ணணும். அண்ட் வெயிட் எல்லாமே செக் பண்ணணும். கொஞ்சம் ஐட்டம்லாம் சென்னையில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி வெயிட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஃப்ளைட் ஏறுறதுக்கு ஒரு பயம்தான். செக்கிங் பண்ணுறது வந்து ரொம்ப அதை வந்து தாண்டுறது ரொம்ப ரிஸ்க்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஹோப் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.